திருவுருவமானது வெளியில் வந்து அமர்ந்து சிவபெருமானை வணங்குகிறது. வணங்கி சுவாமியை உங்க ஆசீர்வதிக்கின்றார். நீ எமக்கு அணுக்கை தொண்டராக இருப்பீர் என்று பெருமான் வழங்குகின்றார். பெரியவங்கிட்ட பக்கத்திலே இருக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கொடுப்பினை வேணும்? பெரியவங்கிட்ட பக்கத்தில் இருக்க பெரிய விஷயம். இப்ப நாட்டு பிரதம மந்திரிக்கு பக்கத்திலே பிஏவே இருந்தா உலக விஷயங்களே எடுத்துக்கொண்டா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஒரு மாவட்டம் இருக்கு, அதுக்கு ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, கலெக்டருக்கு பிஏ இருந்தா அது பெரிய விஷயம் தானுங்க. அப்ப எல்லாம் இந்த பஞ்சகிருத்தியமான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்ற 5 நிலை ஆற்றக்கூடிய சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு யாருக்காவது கிடைக்குமா? எவ்வளவு பெரிய தவம் செய்திருக்கணும். இந்த சுத்த வித்யை கண்ணாடி நிலை கண்ணாடி சுந்தரா வந்து அழைத்தார். அணுக்கை தொண்டர் அந்த பதவியை கொடுத்தார். சிவபெருமானுக்கு பக்கத்திலே அமர்ந்து அவர் மகிழ்ந்து, சிவபெருமான் மகிழ்ந்து அணியக்கூடிய தெரியுங்களா திருநீர். அப்படிப்பட்ட திருநீரை அந்த பாத்திரத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பணியினை அன்போடு அவர் செய்தார். அது மட்டுமல்ல, நந்தவனத்தில் சென்று மலர்களெல்லாம் பறித்துக் கொண்டு திருப்பள்ளி தாமம் என்று சொல்லக்கூடிய மாலையாக அதை அணிவித்துக் கொண்டு பெருமானுக்கு சூட்டி மகிழ்கின்ற அந்த பெரும் நிலை அவருக்கு கிடைத்தது. பெரும் தவம். திருப்பள்ளி தாமம் அணிவித்து மகிழ்தலும் அந்த திருநீர் பாத்திரத்தை ஏந்திக் கொள்கின்றதும் எவ்வளவு பெரிய அந்த அணுக்கை தொண்டரான அந்த நிலை அவருக்கு கிடைத்தது. இந்த நிலையிலே அன்னவன் பெயர் ஆலால சுந்தரன், அன்னவன் பெயர் ஆலால சுந்தரன், முன்னம் ஆங்கொரு நாள் முதல்வன் தனக்கு இன்ன ஆமெனும் நான் மலர் கொய்திட, இன்ன ஆமெனும் நான் மலர் கொய்திட துன்னினானந்தனவன சூழலில். இப்படி எல்லா வல்ல சிவபெருமான் அந்த சுத்த வித்ய நிலை கண்ணாடி முன்பு சுந்தரா என்று அழைக்க சுந்தரர் வந்தார். அவருக்கு அணுக்கை தொண்டர் என்ற அந்த நிலையும் கிடைத்தது. இந்த நிலையிலே உமையம்மையார் அவருடைய நிலை கண்ணாடி முன்பு நிற்கின்றார். அதிலிருந்து 2 உருவங்கள் வருகின்றது. அந்த 2 உருவங்களை அம்பிகை அன்போடு அழைத்தார். அந்த 2 திருவுருவங்கள் அழகு சொரூபமாக வெளியே வந்தது. அந்த இதுக்கு அந்த 2 பெண்களுக்கும் அம்பிகை பெயரிடுகின்றார். ஒரு பெண்ணினுடைய பெயர் அனிந்திதை, மற்றொரு பெண்ணின் பெயர் கமலினி என்ற அந்த அழகான அந்த 2 பெண்களுக்கு அந்த திருநாமத்தை சூட்டுகின்றார். அது அந்த இருவருமே அம்பிகைக்கு உமையம்மைக்கு தொண்டு செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்ற நிலையில் அந்த தொண்டை செய்து வந்தது. அது திருநந்தவனம் சென்று மலர்கள் எல்லாம் பறித்து அம்பிகைக்கு சூடி அந்த இறைவனுக்கு பூமாலை சூட்டுகள் பேரின்பம். சூட்டி பார்க்கணும். தானே மலதொடுத்து திருவைந்தலத்தை ஓதி மலதொடுத்து பெருமானுக்கு சூட்டி பார்த்தால் அதனுடைய ஆனந்தத்துக்கு எல்லையே இருக்காது. செய்து பார்த்தா தான் தெரியும். அது பெரிய புராணத்தில் பல இடங்கள்ல அதை விரிவா பேசும்போது நம்ம அதை சிந்திக்கலாம். அப்படி அந்த பெரும் அந்த பாக்கியம் அந்த 2 பெண்மணிகளுக்கும் கிடைத்தது. அவர்களெல்லாம் கையிலே விட்டிருக்கின்ற நந்தவனத்தில் அதிகாலை நேரம் இருவரும் செல்வார்கள். சென்று அந்த மலர்களெல்லாம் பறித்து அம்பிகைக்கு சூட்டி மகிழ்வார்கள். இப்படி பல காலம் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் தேவர்கள் எல்லாம் ஒரு 33 கோடி தேவர்கள் இல்லைங்களா, தேவர்கள் எல்லாம் ஒரு திட்டம் வகுத்தார்கள். இந்த 33 கோடியில பிரம்மா விஷ்ணு ஏகாதச ருத்ரர்கள் 11 பேர், சூரியர்கள் 12 பேர், பசுக்கள் அட்டவசுகள் 8 பேர், மொத்தம் கூட்டினா 33 வரும். இந்த 33 தலைவர்கள், ஒவ்வொரு தலைவர்களுக்கும் கீழே 1 கோடி தேவர்கள் இருப்பாங்க. மொத்தம் பெருக்கணைனா 33 கோடி தேவர்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு நிலை வந்தது. என்னன்னா, இன்னும் கொஞ்சம் மேலான நிலை வேணும், அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. அமிர்தம் உண்ண என்ன செய்வது? பார்க்கடலை கடைந்தால் அமுதம் வரும். சார் கடையலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கடையாங்க. அவன் கடையும் போது என்ன ஒண்ணும் வாசிக்கின்ற பாம்பு மத்து எல்லாம் கடைகிறதுக்கு எல்லாம் வேணும் இல்லைங்க. எல்லாம் பார்த்தாங்க. எதையுமே உழைக்க வேண்டுமானால் அதுக்கு உடல் திறனும் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். உடல் திறன் அதிகமா உள்ளது யாருன்னு பார்த்தாங்க. அசுரர்கள்.
அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க, நீங்களும் வாங்கினாங்க. 2 பேருக்கும் எப்போதுமே ஆகாது, ஆனா இதுல மட்டும் கூட்டணி போட்டுட்டாங்க. ஏதோ ஒரு வேலை நடக்கணும் இல்லைங்களா, அப்ப அதெல்லாம் பார்க்க கூடாது. அதுல இருவரும் ஒரு ஒப்பந்தம் செய்து பண்ணாங்க. அந்த வாசுகின்ற பாம்புக்கு வலதுபுறத்திலிருந்து பிடித்து அந்த தலைப்பகுதியை அசுரர்களுக்கு கொடுத்தார்கள், வாழ்பகுதியை தேவர்கள் எடுத்துக்கொண்டு நல்லா கடைந்தார்கள். இவர்கள் எதிர்பார்த்தது அமிர்தம், ஆனா வந்தது விஷம். என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் எல்லாரும் அப்படித்தான். ஏதோ ஒரு திடீர்னு தன்முனைப்பாக ஒருத்தர் திடீர்னு கொஞ்சம் முதல் வச்சிருப்பாங்க, ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க, அதுக்கு லாபம் நினைச்சுன்னு ஆரம்பிப்பாங்க, அது நட்டத்தில் போய் முடியும். இதே மாதிரிதான் அமிர்தம் வரும்னு நினைச்சாங்க, அது வந்தது விஷம். என்ன பண்றதுன்னு தெரியல. கடைசியில பார்த்தாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் யோசனை பண்ணாங்க. எல்லாம் முதல்ல விநாயகர் பெருமானை வணங்கணுமா இல்லையா? விநாயகர் பெருமான் யாரு? சிவஸ்வரூபம், சிவபெருமானுடைய சக்தி கூறுகளில் ஒன்று. பிரணவப் பொருள் விநாயகர் பெருமான், அவரை துதிக்க வேண்டும் இல்லையா? அதை செய்யல, அதனால அனுபவிச்சாங்க. அதனால வந்தது விஷம். விஷத்தை கண்டு ஓடினார்கள். அவர்கள் அடைக்கலமாக கூடிய ஒரே இடம் என்ன? கையிலை தவிர வேற என்ன இருக்க முடியும்? நமக்கெல்லாம் அடைக்கலம் சிவபெருமானை தவிர யாராலும் அடைக்கலம் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய தஞ்சம் என்று அடைந்தார்கள். நந்தியம்பெருமானுடைய சொல்ல அவர்கிட்ட சொல்ல நமக்கெல்லாம் சொல்லி பிரதோஷ வரலாறு தான் சொல்ல. நந்தியபெருமானுடைய சிவபெருமானுடைய வணங்கி சிவபெருமானிடமிருந்து விண்ணப்பத்திச்சவர்கள் கருணாமூர்த்தி அவர்களுக்கு அருள் செய்தார். பயப்பட வேண்டாம். பக்கத்தில் இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து அவர்களெல்லாம் பயந்து ஓடி வந்தார்களே. எதை கண்டு? அந்த பார்க்கடல்ல வந்து விஷத்தை பார்த்தா பயந்து ஓடி வந்தாங்க. அந்த விஷத்தை எல்லாம் ஒன்றாக திரட்டி கொண்டு வர சிவபெருமான் ஆணையிட்டார். சிவபெருமானுடைய திருவடியை வணங்கிய சுந்தரமூர்த்தி நாயனார் நேராக அந்த பார்க்கடலில் சென்றுள்ள விஷத்தை எல்லாம் ஒன்று திரட்டி நாவற்பழம் போல ஒரு அளவுக்கு திரட்டி கையில் எடுத்துக்கொண்டு சிவபெருமானை வணங்கினார். வணங்கி வந்து கொடுத்தார். சிவபெருமானும் உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டும் என்று கருதி அவரும் அதை உண்டார். உண்டவர் விஷமுங்க, விஷத்தை வெளியில உமிழ்ந்தா உயிர்கள் எல்லாம் பாதிக்கப்படும். அந்த விஷத்தை அவர் உண்டு உள்ளே சென்றாலும் அங்கேயும் உயிர்கள் தான் இருக்கிறது, அதுவும் உயிர்கள் பாதிக்கப்படும். உயிர்கள் பாதிக்கப்படுமே என்று பெருமான் உமிழவும் இல்லை, அதை விழுங்கவும் இல்லை. இது யாரா செய்ய முடியுமா? ஒரு பொருளை உண்ணும் பொழுது ஒன்னு உமிழணும், இல்லைனா விழுங்கணும். ரெண்டும் செய்யாமல் பெருமான் கண்டத்தில் நிறுத்திக் கொண்டார். அதனால அவருடைய கருணை நீலகண்ட பெருமான் என்று வணங்கும். நீலகண்டம் என்று சொல்லி அவருடைய கருணையை வணங்கியே ஒருவர் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார். அதை நம்ம இனி ஒரு வரலாற்றில் சிந்திக்கலாம். அந்த வகையிலே விஷத்தை எல்லாம் உருட்டி திரட்டி கொடுத்தார். அப்ப எல்லாரும் பார்த்தாங்க, சுந்தரமூர்த்தி நாயனுடைய தவ ஆற்றல் தான் என்ன. தேவர்கள் எல்லாம் பயந்து வந்தாங்க. சாமி நேரே சென்று அந்த விஷத்தை கையிலே எடுத்து வந்து கொடுத்தார். அப்ப சிவபெருமான் திருவுளம் ஒன்று கொண்டார். உலகம் உய்யும் வண்ணம் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர்களுடைய வரலாற்றை உயிர்களுக்கெல்லாம் அறிவித்து தம்மை அடையும் வேண்டும், உயிர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்ற இந்த பெரும் கருணையினால் திருத்தொண்ட தொகை நமக்கெல்லாம் அருளப்பட வேண்டும் என்று பெருமானுடைய திருவுள்ளம் மேற்கொண்டு இதனை செய்யக்கூடியவர் சுந்தரரே என்று தீர்மானித்தார். சுந்தரருக்கு தான் இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்தார். அப்ப மேலான நிலையில் கையிலையில் சிவபெருமானுக்கு அருகில் இருக்கின்ற பெரும் பதவியில் இருக்கிற ஒருத்தரை திடீர்னு கீழே இறக்கிற முடியுமா? ஒரு மேலான ஒரு பதவியில் ஒருத்தர் இருக்கிறார், அவரை போய் நம்ம ப்ரமோட் பண்ண என்ன ஆகும்? அவங்க முத ஒத்துக்குவாங்களா? அது நல்ல ஏதாவது ஒருத்தரை பதவி இறக்கி செய்யணும்னா ஒரு காரணம் வேணுமா இல்லையா? அப்ப அந்த மேலான நிலை இருக்கின்ற சுந்தரரை நில உலகத்துக்கு அனுப்பினால் நம்ம கீழ்நிலை கொண்டு வர்றது. அப்ப அதுக்கு ஒரு காரணம் வேண்டும். காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது, சித்தாந்தம் பேசும். அந்த வகையிலே ஒரு காரணம் வேணும். அப்ப சிவபெருமான் ஒரு திருவுளம் மேற்கொண்டார். அவருடைய திருவுளத்தின் அந்த பிரதிபலிப்பு மறுநாள் காலையில் நடக்கிறது. வழக்கம் போல சுந்தரமூர்த்தி நாயனாரும் கமலினி அணிந்திதி என்ற பெண்களும் அந்த இரு பெண்களும் நந்தவனத்துக்கு சென்று மலர்கள் பறித்தார்கள். அதுவரையும் தினசரி அவர்கள் பறித்துக் கொண்டிருந்ததுதான். இறைவனுடைய திருவுளம் அன்று மேற்கொண்டதால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவுளத்திலும் இறைவன் அங்கு அருளுகின்றார். அந்த இரு பெண்களில் இருந்து அருள்கின்றார். அப்படி அருளிய நிலையில் அந்த இரு பெண்களும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் அங்கு ஒரு சேர பார்க்கிறார்கள். அந்த இரு பெண்களையும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கண்ணும் கருத்தும் அந்த இரு பெண்கள் வாழ் சென்றன என்பார் சேக்கிழார் பெருமான். கண்ணும் கருத்தும் போச்சு. இந்த கண்ணும் கருத்தும் போனா அதுதான் பெரிய பவர்ஃபுல்னு சொல்லுவோம். இந்த கண்ணும் கருத்து ஒன்னு சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சோன்னு வைங்க, அது உடனே எல்லாம் வெற்றிகரமா நடக்கும். அந்த வகையில சுந்தரமூர்த்தி நாயருடைய கண்ணும் கருத்தும் அங்கு சென்றது. வந்தது வினை. இரு பெண்களையும் அவர் நோக்கினார்.
அவர் ஆசை வயப்பட்டார். முற்றும் உணர்ந்தவர் சிவபெருமான். அவருக்கு எல்லாம் தெரியும்ல, எங்கெங்க என்ன நடக்குன்னு எல்லாம் தெரியும். செய்வித்ததும் அவர்தான், செய்வதும் அவர்தான், எல்லாம் அவர்தான். இது காலத்தி நாயனார், நம்ம கண்ணப்ப நாயனார் வரலாற்று அது விரிவா அது சம்பந்தமா வரும். அங்கு கண்டதனால் அவர் ஆசைப்பட்டார். காமதகனம் நடந்த இடத்தில் அங்கு குற்றம் நிகழுமா? கைலையில் நிகழாது. அப்ப அது எங்க நிகழ வேண்டும்? அதை நிகழக்கூடிய ஒரு இடம் என்ன? பூலோகத்துக்கு தான் வரணும், வேற வழி இல்ல. இதுல இன்னொரு கருத்து இருக்கு. ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பிறவி உண்டுங்க. வள்ளுவர் அழகா சொன்னார், யார் ஒருத்தர் ஒரு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு பிறவி உண்டு. எத்தனை பேர் எத்தனை ஆசைப்படுறாங்க, அப்ப எத்தனை பிறவி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த வேளை அவர் சின்ன ஒரு ஆசைப்பட்டார், பெண்களை பார்த்தார். சிவபெருமான் அவர்கள் அழைத்தார், சுந்தரா என்று அழைத்தார். சாமி திருவடி வணங்கினார். நீ அந்த இரு பெண்களையும் கண்ணும் கருத்து கொண்டு நோக்கினாய் அல்லவா? ஆம் சாமி. அதனால் நீ நிலவுலகம் சென்று அந்த இரு பெண்களையும் மணந்து நீ வருவாயாக என்றார். பாட்டு. மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட தீதிலாத்திர தொண்ட தொகை தர போதுவார் அவர் மேல்மணம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணார் உன் ஆதிமூர்த்தி அவந்திரம் நோக்கிய மாதர் மேல் மனம் வைத்தனை கண்புள்ளி வீரே தோன்றி அம்மல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்தனைவாயன்ன. அந்த இரு பெண்களையும் மணந்து நீ காதல் இன்பம் அடைந்து நீங்க நீ மீண்டு வருவாயாக என்று அருளினார். இதை கண்டவுடன் சுந்தரமூர்த்தி நாயனார் கதறி பதறி துடித்து அழுதார். நில உலகத்துக்கு வருவதென்றது மிகப்பெரிய தண்டனை என்று பொருள். அழுதார், பெருமானே தங்களை விட்டு நான் சிறிதும் பிரிந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளவோ அழுகிறார். ஆனாலும் பெருமான் என்ன சொல்றாரோ அதை கேட்கறதான கடமை, அதை மறுக்க முடியாது. அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கு வேண்டுகின்றார், பெருமானே நான் நில உலகத்தில் பிறந்து என்னுடைய வினை அனுபவிப்பதற்காக வருகிறேன். என்னுடைய வினை கழிந்த பின்பு நான் புதுசாக ஏதாவது ஒரு வினை செய்ய மாயையின் வயப்பட்டு நான் புதுசா ஏதாவது வினை செஞ்சிட்டேன்னு வைங்க, அப்படி செய்யும் போது என்னை வந்து நீங்கள் தடுத்து ஆண்டு கொண்டு அருள வேண்டும் என்று சொன்னார். கைகள் கூப்பி கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான் செய்ய சேவடி நீங்கும் சிறுமையன். மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்தாண்டரு செய்யன. இப்படி மாயின் வசப்பட்டு நான் ஏதாவது ஒரு புதுசா வினை செய்யறதுக்கு முன்பாகவே என்னை எங்களுக்கு தடுத்து ஆண்டு கொண்டு வரல வேண்டும் என்று வேண்டுகின்றார். இப்படித்தான் நம்ம இறைவன்கிட்ட வேண்டணும். பெருமானே நான் என்ன வினை செஞ்சனோ அதை கழிப்பதற்காகத்தான் உங்களுடைய அருளாக நான் இங்கு பிறந்து வந்திருக்கின்றேன். இனிமேல் நான் புதுசா ஏதாவது நான் வினை செய்யாமல் என்னை தடுத்து ஆண்டு கொண்டு வரல வேண்டும் என்று இறைவன் நாம் தினசரி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவரும் ஈவான், யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய். நாம் என்ன வேண்டுகின்றோமோ அதற்கு தக்கவாறு அவர் அருள் புரிவார். அந்த வகையிலே இங்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வேண்டுவதற்கு இணங்க அவரும் அவ்வாறே ஆகுக. உம்மை நீ புதுசாக வினை தீண்டாத வண்ணம் உம்மை குறித்த நேரத்தில் வந்து உம்மை நாம் ஆண்டு கொள்வோம் என்று அங்கு பெருமானும் வரமளித்தார். பின்பு அந்த கமலினி அணிந்திதி சுந்தரமூர்த்தி நாயனார் மூவரும் நில உலகம் என்று அவதாரம் செய்கிறார்கள். அந்த நாளரும் அங்கது கேட்டவர் பந்தமானிட பார்ப்படுதன் திசை இந்த வாந்திசை எட்டினும் நேர்பட
வந்த புண்ணியம் யாதன மாதவன் ஒருவருந்தவத்தான் புலிக்காலனாம் அருமுனியந்தை அச்சுத்தும் உள்ளது பெருமை பெரும் பற்ற புலியூரன்று ஒருமையாளர் வைப்பாம்பதிவோங்குமால். சிவபெருமான் இவர்களை கையிலையில் இருந்து நில உலகத்தில் அவதாரம் செய்வதற்கான காரணம் என்ன? நமக்கெல்லாம் திருத்தொண்ட தொகை தர வேண்டும், அடியார்களுடைய வரலாறு பேசப்பட வேண்டும், அடியார்களுடைய வரலாற்றினை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் சிவனருளை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் உயிர்களெல்லாம் உயிர் வரும் வண்ணமே இங்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை நில உலகத்தில் அவதாரம் செய்ய வைக்கின்றார் என்ற கருத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் இங்கு அவதாரம் செய்கிறார்கள். அவர்கள் அவதாரம் செய்ய வேண்டிய நோக்கம் திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை பாடி அருள வேண்டும். அப்படி திருத்தொண்ட தொகை பிறந்த இடம் எது அப்படின்னு சொன்னா அதுதான் திருவாரூர். அப்ப திருத்தொண்ட தொகை பிறந்த ஊர் நமக்கெல்லாம் கிடைக்க செய்த அந்த ஊர் தான் திருவாரூர். அதனாலே திருவாரூருடைய சிறப்பை இங்கு சேக்கிழார் பெருமான் நமக்கெல்லாம் பாடி அருள்கின்றார். இப்ப மூவரும் நில உலகத்தில் வந்து அவதாரம் செய்கிறார்கள். அந்த நிலையிலே இங்கு அந்த திருத்தொண்ட தொகை எங்கு நிகழ்கிறதோ அதனுடைய திருச்சிறப்பை இங்கு பேசுகிறார். திருவாரூர். திருவாரூர் என்ற தலம் மிகச் சிறப்பு மிக்க தலம். இந்த தலத்தை இங்கு சேக்கிழார் பெருமான் உபமணி முனிவர் இந்த வரலாறை சொல்லுகிறார். அவன் மறந்துடக்கூடாது. உபமணிவர் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப கேட்டாங்க, சிவபெருமான் மட்டும் தென் திசையில போய் நீங்க அவதாரம் செய்யுங்கன்னு சொல்றாரு. திசைகள்ல மொத்தம் 8 திசை இருக்கு. தென் திசைக்கு மட்டும் ஏன் சிவபெருமான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அந்த இருவரையும் பிறக்க வைக்கிறார்? வேற திசை ஏன் சொல்லல? அப்ப தென் திசைக்கு உள்ள முக்கியத்துவம் என்ன அப்படின்னு உபமணி முனிவரை பணிந்து கேட்கிறார்கள். தென் திசையினுடைய முக்கியத்தை இங்கு உபமணி முனிவர் மிக அழகாக நமக்கெல்லாம் எடுத்துச் சொல்லுகின்றார். முதலில் ஒரு கருத்து பேசுகின்றார். உபமணி முனிவர் தான் இந்த வரலாறை பேசுகிறார். அப்ப சொல்றார், என்னுடைய தந்தையார். உபமணியுடைய தந்தையார் யார்? நம்ம தான் பார்த்தோம், புலிக்கால் முனிவர். சிதம்பரத்திலே புலிக்கால் முனிவர் வியக்கரபாதர் என்னுடைய தந்தையார் பலகாலம் தவம் இயற்றி நடராஜ பெருமானை தரிசனம் கண்டார். அப்படி என்னுடைய தந்தையார் பலகாலம் தவம் இயற்றி நடராஜ பெருமான் காட்சி கொடுத்தது தென் திசை அல்லவா, அதனால தென் திசைக்கே முக்கியம் என்று பேசுகின்றார். அது மட்டுமல்ல, தென் திசையில் பஞ்சபூத தலம் இருக்கிறது. நிலத்துக்குரிய தலம் திருவாரூர், நீருக்குரிய தலம் திரு அணைக்கா, நெருப்புக்குரிய தலம் திரு அண்ணாமலை, வாயுக்குரிய சேத்திரம் திரு காலத்தி, வாகாயத்துக்குரிய தலம் சிதம்பரம் என்று 5 பூதங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தலமாக அமைந்திருக்கிறதும் நம்முடைய தென் திசையில் தான் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 1008 சிவமூர்த்தங்கள் உள்ளதும் தென் திசையில்தான் என்று பேசுகின்றார். அது மட்டுமல்ல, நமது பூமிக்கே இந்த நில உலகத்துக்கே இருதயமான ஒரு ஸ்தலம் உண்டு, அதுதான் திருவாரூர். அந்த திருவாரூர் இருப்பதும் தென் திசை என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, உமையம்மையார் தவம் இயற்றி சிவபெருமானுடைய ஒரு பகுதியை அந்த அவருடைய பாகத்தை பெற்ற ஒரு அற்புதமான தலம் காஞ்சிபுரம். அந்த திருக்காஞ்சியும் அமைந்திருக்கிறது தென் திசைதான் என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, எல்லா வல்ல நந்தியம்பெருமான் தவம் செய்து இறைவனை அடைந்தார் அல்லவா, நந்தியம்பெருமான் பெரும் பதவியை பெற்றார் அல்லவா, அவர் தவம் செய்த அவதாரம் செய்த புண்ணிய தலம் எது தெரியுமா? திருவையாறு. அந்த திருவையாறும் தென் திசையில் தான் உள்ளது என்று பேசுகிறார். இப்படி பேசிய அவர் மேலும் இந்த விண்ணும் மண்ணும் ஒரு காலத்திலெல்லாம் அழியும், இந்த விண்ணும் மண்ணும் அழிந்தாலும் அழியாத ஒரு தலம் ஒன்று உண்டு, அதுதான் சீர்காழி. ஞானசம்பந்த பெருமான் அவதாரம் செய்த தலம். அப்படிப்பட்ட என்றும் அழியாத ஒரு தலம் சீர்காழி, அதுவும் தென் திசையில் தான் உள்ளது என்பதை சொல்கிறார். இதனால்தான் எல்லா திசைகளிலும் உயர்ந்த திசை தென் திசை. இதைத்தான் நமது மாணிக்கவாசகர் பெருமான் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று தென்னாட்டினுடைய சிறப்பையும் பேசுகிறார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க தென் திசையில் தான் அவர்கள் அவதாரம் செய்கிறார்கள். அந்த தென் திசையில் தான் திருவாரூரும் இருக்கின்றது. அந்த திருவாரூரில் உள்ள அந்த திருநகரை சிறப்பைத்தான் இங்கு சிறப்பாக சேக்கிழார் பெருமான் பேசுகிறார். காவிரி பாயும் சோழ வடநாடு. அந்த காலத்திலே சோழர்கள் எல்லாம் உள்ள தலைநகரமாக கொண்ட அந்த திருநகரம் தான் திருவாரூர்.
அந்த திருவாரூரிலே சேக்கிழார் பெருமான் அழகாக பாடுகிறார், யாகமும் யோகமும் பொழிந்திருக்கிறான். அந்த ஊர்ல யாகமும் யோகமும் பொழிந்திருக்கிறான். இந்த யாகமும் யோகமும் என்னன்னு சொன்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளும். யாகம் செய்தால் என்ன கிடைக்கும்? நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா என்ன கிடைக்கும்ன்றத நம்ம பார்த்தான் ஆகணும். பயன் கருதி தானே எதையும் செய்ய முடியும். அந்த வகையிலே எதை செய்தாலும் நீங்கள் பயன் கருதி செய்யலேனாலும் அதுக்கு பயன் உண்டு. யாகம் செய்தால் ஒரு பயன் உண்டு, யோகம் செய்தால் ஒரு பயன் உண்டு. யாகம் செய்தால் என்ன பயன்? போகம். யாகம் செய்தால் என்ன பயன்? போகம் கிடைக்கும். நல்ல போகங்கள் நிறைய கிடைக்கும். உலகில் சுகபோகங்கள்னு சொல்றமே அத்தனையும் கிடைக்கும் யாகம் செய்தால். சரி, யோகம் செய்தால் இன்பம் கிடைக்கும். இப்போ ஒரு குழப்பம், எனக்கு போகம் கிடைக்கும் சொன்னீங்க, இன்பம் கிடைக்குமே, அப்ப போகம் வேற இன்பம் வேறையான்னு தெரியுது. அதை நம்ம நல்லா பிரிச்சுக்கணும். இன்பம் வேற போகம் வேறதான். நம்ம போகத்தையே இன்பமா கருதுறோம், அதான் தவறு. போகம் வேற இன்பம் வேறே. போகம் எதுல இருந்து வருது அப்படின்னு சொன்னா, நம்ம வாய், கண்ணு, மூக்கு, காது, அப்படி நம்ம 5 கருவி இருக்குல்லைங்க, ஐம்பொறி. இந்த ஐம்பொறிகள் மூலமாக 5 புலன்களை நுகர்ந்தால் அது போகம். அது போகம். நல்லா சாப்பிட்டோம், சுவையா இருக்குது, அது போகம் இல்லைங்களா? சரி, போகம் இது. அப்ப இன்பம்னு சொன்னீங்களே, அந்த இன்பத்தை எது மூலமா பெற வேண்டும்? யோகம் செஞ்சாதான் உங்களுக்கு இன்பம் வரும். அப்ப நான் எப்படி யோகம் செய்யறது அப்படின்னு கேட்கலாம். யோகம் செஞ்சா இன்பம் வருது, அப்ப இன்பத்தை தேடிதானே நம்ம எல்லாரும் போறோம். அப்ப நம்ம இதுவரை போகத்தையே இன்பமா கருதிட்டோம், அதான் தவறு. ஆனா போகத்தை விட இன்பமானது, உண்மையான ஒரு இன்பம் உண்டுங்க. அந்த இன்பத்தை எங்க தெரியுமா பெற முடியும்? இந்த 5 பொறி கருவிகள் மூலமாக பெற முடியாது. இதுக்கு புறத்துல உள்ள கருவி. நம்ம அகத்துல ஒரு கருவி இருக்குதுங்க, அதான் மனம். மனத்தின் மூலமாகத்தான் நீங்கள் இன்பத்தை பெற முடியும். மனத்தின் மூலமாகத்தான் இன்பத்தை பெற முடியும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் சொல்லுவாங்க. அப்ப மனத்தின் மூலமா தான் இன்பத்தை பெறணும்னு சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும். சொல்லுகிறேன், யாகம் செய்தால் மழை பொழியும். மழை பொழிந்தால் அந்த உலகமே சேமமாக வாழும், எல்லா சுகபோகங்களும் தானாக கிடைக்கும். யோகம் செய்தால் உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடம் எது தெரியுங்களா? மனது. மனதில் தான் நீங்கள் யோகத்தை செய்ய முடியும். அப்ப மனதில் எப்படி யோகத்தை செய்யறது அப்படின்னு கேட்கலாம். யோகம்னா என்னங்க? யோகம்னா என்னன்னு தெரியாது, மனதில் செய்யறதுன்னு தெரியாது, மனம் எங்க இருக்குன்னு தெரியாது. அப்புறம் எப்படி இன்பத்தை பெறுவது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒண்ணு என்னன்னு தெரியும். இப்ப ஏன் சொன்னா அதை புரிஞ்சுக்கொண்டா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிடுவோம். அப்ப அந்த வகையிலே மனதில் யோகம் செய்ய வேண்டும். மனதில் யோகம் செய்யறதுன்னா, மனதில் யோகம் செய்யறதா எல்லாரும் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. அதுல என்னங்க இன்பம் வந்தது? வந்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். மனதில் நாம் உறுதியாக எதை நாம் பற்றி நிற்கின்றோமோ அதன் மூலமாக நமக்கு ஒரு இன்பம் வரும். உதாரணமா இப்ப எல்லாம் நம்மளுடைய மனசெல்லாம் இந்த பெரிய புராணம் என்ற செய்தியில பற்றவைங்க. இந்த பெரிய புராண செய்தியில பட்டும் போது மனம் இதை பற்றி நிற்கும். இந்த பெரிய புராணத்துல யார சொல்றாங்க? இறைவனுடைய இன்பத்தை பெற்றவர்கள், இறைவனுடைய அருளை பெற்றவர்களை நாம மனம் பற்றி நிக்குது. அப்ப மனம் இறைவனுடைய இன்பத்தை பெற்றவர்களை பற்றி சிந்திக்கும் போது மனசுக்கு ஒரு நம்ம வேலை கொடுக்கிறோம். இப்பெல்லாம் மனசுக்கு நம்ம எல்லாம் வேலை கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி மனசம் வேலை கொடுத்து பற்ற வச்சிருக்கோம் பாத்தீங்களா? இதன் மூலம் இது எந்த அளவுக்கு அழுந்தி நின்று பற்றுதோ அந்த அளவுக்கு அதுக்கு இன்பம் வருங்க. அப்ப இந்த மனதை பற்றுவதற்கு நம்ம இந்த கண்ணு, காது, மூக்கு, செவி இந்த இதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. மனம் இருந்தா மட்டும் போதும். இது ஈஸியா பற்றி கொள்ளலாம்லங்க. அப்ப நம்ம பெரிய புராணத்தை முறையா கேட்டு அழுந்து நின்று பற்றும் போது அதுல நமக்கு இன்பம் கிடைக்கும் இல்லைங்களா? பெரிய புராணம் எல்லாம் முடிந்து நிறைந்ததுக்கு பின்னாடி அன்னம்பாளிப்பு நடத்துவாங்க. அதை நம்ம சாப்பிடுவோம், அதுல போகம் கிடைக்கும். உண்ணுதல் போகம், கேட்பது யோகம். அது போகம். இது மனதால் பயிலக்கூடியது யோகம். இது நீங்க யோகம் என்றது வட சொல். தமிழ்ல அழகா சொன்னா ஒன்றி நிற்றல். யாரெல்லாம் ஒரு மனசோட ஒன்றி நின்று கேட்கிறார்களோ அது நீங்கள் யோகத்தில் இருக்கிறீங்கன்னு பொருள். இப்ப நம்ம கேட்கலாம், என்னால மனசை ஒன்றி நின்று கேட்க முடியலையே, திடீர்னு அங்கிட்ட ஏதோ சத்தம் வருது, உடனே அங்கிட்டு பாக்குறேன், பொடிக்கிட்டு போயிட்டோம், சத்தம் காது வெளியே வந்துச்சு, இங்க என்ன சத்தம்னு பாக்குறோம். அப்ப மனசை நம்ம இங்க பட்டலைன்னு ஆயிருது, அது போகத்துக்கு போயிருச்சு இல்லைங்களா? அப்புறம் வேற எங்கேயோ சிந்திக்கிறோம்.
அல்லது வேற ஏதோ ஒரு பார்வை திடீர்னு மாதிரி வேற ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும், வானத்தை பார்க்கறோம் அல்லது அந்த பக்கம் பார்க்கறோம். இப்படி பொறிப்புலன்களுக்கு ஆளாகி அவன் அப்படியே போயிடும். அப்ப மனசை பற்ற முடியாம போகுது. அப்ப மனசை பற்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கன்னா, மனசுக்கு ஒரு வேலை வாங்கணும். மனமே நீ இதை செய்யி அப்படின்னு ஒரு ஆர்டர் போடணும். இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம மேலும் தொடரணும். ஏன்னா மனசை நம்ம இன்னும் திசை திருப்பினா தானே இதனுடைய முழு பயனை அடைந்து இன்பத்தை அடைய முடியும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லிட்டோம்னா, மனசை வேலை வாங்குறதுக்கு ஒரு கதை. இந்த கதையை நம்ம இருக்க ஆழமா பதித்து கொள்ள வேண்டும். பதித்து கொண்டோம்னா மனசை வேலை வாங்குறது எப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மனசை வேலை வாங்கி பழகிட்டா மனசுக்கு நாம தாங்க எஜமா. மனம் மிகப்பெரிய சட ஆற்றலுங்க. அந்த ஆற்றலுக்கு அளவே இல்லை. அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். அப்ப மனசை நம்ம வேலை வாங்கணும்னா என்ன செய்யறது? மனசை வேலை வாங்குறது தான் தியானம். நம்ம சொல்றத மனசு கேட்கும், அதுக்கு பேரு தான் தியானம். அதுதான் யோகம். அதை நீங்க முறையா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வர்றது இன்பம். என்ன செய்யணும்னா, ஒரு ஊர்ல ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், துறவியில 2 துறவி இருப்பாங்க. ஒரே ஊர்ல இருக்க மாட்டாங்க, பல ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருந்து சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு துறவி. இன்னொரு துறவி ஒரு ஊர்ல ஒரு ஆசிரமம் வச்சு குடில உட்காந்துக்குவாரு. அங்கேயே உட்காந்து தியானம் பண்ணுவாரு, திருமுறைகள் படிப்பாரு, சிவபெருமானை சிந்திப்பாரு, திருவேந்தரத்தை சொல்லுவாரு, ஞான நூல்களை கற்பாரு, கேட்பார். இது ஒரு துறவி, அமர்ந்திருக்கிற துறவி. இப்படி அந்த குடியில் இருக்கிற துறவியை பார்த்து இன்னொரு துறவி நண்பர் ஒருத்தர் வந்தார். வந்து அவர் நீண்ட காலம் கழிச்சு அவரை பார்க்க வர்றார். அந்த துறவி நண்பரை பார்த்து அந்த குடிலுடைய அந்த துறவி நண்பர், ரொம்ப ஆகாரம் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே, வாங்க சாமின்னு அவர் உட்கார வச்சு அமர வச்சு சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. மத்தியானம் உணவு வேளை வந்தது. உணவு சாப்பிடணும், வாங்க சாப்பிடலாம் அப்படின்னாங்க. துறவிகள் எல்லாம் யோகிகள் எல்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. ஒரு வேளை சாப்பிட்டாச்சுதான் துறவி, அவங்க யோகி. 3 வேளை சாப்பிட்டா அவங்க போகி. இப்ப நம்ம ஒரு வேளையில் உள்ளவங்களை மட்டும் நம்ம பேசுறோம். அந்த வேளையே 2 பேரும் சாப்பாட்டு நேரம் வந்துச்சு. அந்த குடில பரிமாறுறதுக்கோ எடுத்து வைக்கிறதுக்கோ பணி செய்யறதுக்கோ யாரும் கிடையாது. அந்த குடில ஒரே ஒரு குரங்கு மட்டும் ஒன்று இருந்தது. அந்த குரங்க அந்த துறவி கூப்பிட்டார். ஏன் இங்க வா குரங்கு அப்படின்னாரு. குரங்கு அமைதியா உட்காந்துருச்சு. கையில ஒரு கோல், ஒரு குச்சி ஒன்று வச்சிருந்தாரு. அந்த குரங்கு ரொம்ப அவர் பக்கத்துல துறவி பக்கத்துல உட்காந்துடுச்சு. உட்காந்து அவர் தலையை அப்படி காட்டுச்சு. காட்டினோட தடையில ஓங்கி ஒரு குட்டு வச்சாரு. அந்த கம்பை வச்சு ஓங்கி டம்னு ஒரு அடி அடிச்சாரு. அந்த அடியை வாங்கிட்டு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்டுச்சு. போய் நாங்க சாமினா உட்கார்ந்து இருக்கிறாருல, போய் இலை, டம்ளர், தட்டு, சாப்பாடு இதெல்லாம் ஒன்னு எடுத்துட்டு வா அப்படின்னாரு. உடனே இலையை எடுத்து போட்டுச்சு. பழையபடியும் வந்துச்சு. இன்னொரு கொட்டு கொட்டினாரு. அந்த குச்சியை வச்சு ஒரு அடி அடிச்சாரு. பழையபடி அடியை வாங்கிட்டு டம்ளரை வாங்கிச்சு. இன்னொரு அடி அடிச்சாரு, சாதத்தை கொண்டு வந்துச்சு. இன்னொரு அடி அடிச்சாரு, ரசம் மோர்னு ஒன்னொன்னா கொண்டு வந்துச்சு. ஒவ்வொரு அடியும் அடி வாங்கிட்டு ஒவ்வொரு பணியா செஞ்சிச்சு. அப்புறம் எல்லாம் அவர் துறவி உட்கார்ந்தாரு. சாப்பிட உட்கார்ந்து ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த குரங்கு இப்படி கை கட்டிட்டு அவங்கள அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சு. வேற ஏதாவது பணி சொன்னாங்கன்னா அடியை வாங்கிட்டு பணி செய்யறதுக்கு ரெடியா இருந்தது. அந்த வகையில அந்த குரங்கு நின்ற நிலையிலேயே துறவி பார்த்தார். தண்ணி தான் அந்த டம்ளர்ல இல்லையே, பேசாம எடுத்துட்டு வா தண்ணி அப்படின்னாரு. அப்ப அடிக்க வந்தாரு. அப்ப சொன்னாரு, சாமி அந்த குரங்கு நல்ல குரங்கா தெரியுது, நீங்க எதை சொன்னான்னு கேக்குது, அதை ஏன் வீணா அடிக்கிறீங்க, நீங்க அந்த குச்சியை கொஞ்சம் வச்சுட்டு அதை அடிக்காதீங்க சாமின்னாரு நண்பர் துறவி. அவர் அப்படியா, சரி நீங்க சொல்றதை நானும் கேட்கறேன்ட்டு குச்சியை கீழே வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டார். இவர் பாட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அவர் டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த குரங்கும் அதையும் சாப்பிட்டுட்டு அந்த பக்கத்தில் உள்ள அன்பர் துறவியும் 2 பேரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் உணவுகள்லாம் இடையில இருக்கு, சாப்பிட வேண்டிய மிச்சம் இருக்கு. 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணு, தூரத்துல உட்கார்ந்த குரங்கு கொஞ்சம் பக்கத்துல உட்காந்துச்சு. அப்புறம் ரொம்ப பக்கத்துல உட்காந்துச்சு. அந்த கெஸ்ட் வந்தார் இல்லங்க துறவி நண்பர், அந்த துறவி நண்பருடைய தொடையில உட்காந்துச்சு. அவர் பார்த்தாரு, என்ன அந்த குரங்கு உட்காந்துருக்கு. சரி சரி உட்காந்து போட்டு, நல்ல குரங்கு தானே அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தொடையில உட்கார்ந்த குரங்கு அப்படியே மேலே ஏறி தோல்ல உட்காந்துச்சு. தோல்ல உட்கார்ந்தாரு. துறவி பார்த்தாரு, இது என்னடா வம்பா போச்சு அப்படின்னு பார்த்தாரு. தோல்ல மட்டும் உட்காரல, அவருடைய காதுக்குள்ள விரல் விட்டு குடையவும் ஆரம்பிச்சிருச்சு அடுத்து. அப்ப துறவி நண்பர் சொன்னார், சாமி உங்க வேலையை நீங்க செய்யுங்கன்னாரு, உங்க குச்சியை கையில எடுத்துக்கங்கன்னாரு. உடனே குச்சியை எடுத்தாரு. அந்த குரங்கு தானாவே இறங்கி ஒரு அடியை வாங்கிட்டு உட்காந்துச்சு. என்ன வேணுன்ற மாதிரி கேட்டுச்சு. டம்ளர்ல தண்ணி எடுத்து வைனாரு. சாமி உங்க பணி நீங்க கண்டினியூ பண்ணிக்கீங்க, இப்படித்தான் இருக்கணும் போடுறதுக்கு அப்படின்னாரு. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொன்னாருங்க. அப்ப அந்த குரங்கை நாம் வேலை வாங்கணும். குரங்கை அது போன போக்குல போட்டு விட்டோம்னா அது பாட்டு இங்க உட்கார தொடையில உட்கார நம்ம ஆள ஆரம்பிச்சிடும், ஒரு வழி பண்ணிடும்.
அப்படிப்பட்ட அந்த குரங்கான மனதை நான் வேலை வாங்க வேண்டும். நான் சொல்லுவதை நீ கேள் என்று சொல்ல வேண்டும். நாளாய போகானே நஞ்சனியும் கண்டனைக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரண் நாமம் கேளாய். ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார், என் மட நெஞ்சே, ஏன் நாளை போய்கிட்டு இருக்கிற? நெஞ்சே பார்த்து சொல்றாரு, என் மட நெஞ்சே, ஏன் நாளை போய்கிக் கொண்டிருக்கிறாய்? எல்லா வல்ல பெருமான் நம்பெருமான் சிவபெருமான் அரண் நாமத்தை நீ சொல்லாய். ஓ நமசிவா என்ற நாமத்தை நீ சொல்லிக் கொண்டு, அதுதான் உன்னுடைய பணி என்று மனசுக்கு வேலை வாங்கணும். ஏ மனமே, இறைவனுடைய திருவேங்கலத்தை சொல்லு, அடியார்களுடைய வரலாற்றை கேளு, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்று சிந்தி, அந்த மூலமாக நீயும் வாழ்வு அப்படின்னு மனதுக்கு நம்ம ஆர்டர் போடணும். மனது போன போக்குல நம்ம போயிடக்கூடாது. அதனாலதான் எல்லா பிரச்சனையும் வருதுங்க. மனம் போன போக்குல போறதுனாலதான் ப்ராப்ளமே வருது. அதனால மனம் இன்பத்தை பற்றாமல் பொய்யான துன்பத்தை பற்றுவதால் நமக்கு துன்பம் வருகிறது. துன்பத்தை தருவது இறைவன் அல்ல. இறைவன் துன்பத்தை யாரும் பெறமாட்டார். இறைவன் கருணாமூர்த்தி, பெரும் சர்க்கரை குன்று. அவர் சங்கரன் என்றால் இன்பத்தை தருவது என்று ஒரு சங்கரன்.